வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியான காங்கிரஸோடு ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது தாவேகா காத்திருந்தாங்க, இவர் வருவாரு, அவர் வருவாரு, அவர் வரப்போறாரு, இவர் வரப்போறாரு, அவரோட சேர்ந்து இவரும் வரப்போறாரு அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் மீமா தான் அது உதவனே தவிர மற்றபடி தாவேக்காவை நம்பி யாரும் வரல. ஏன்னா ஒரு அன்ப்ரூவ்டு அன்டெஸ்டட் ஒரு கட்சியை நம்பி யாரும் வரமாட்டாங்க. ஒரு தேர்தலில் நின்று ஓட் பர்சன்டேஜ் வாங்கி காமிக்கணும், எவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படின்னு. அதை காமிச்சாதான் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி அமையும். ஒன்று அவங்க நம்மளை தேடி வருவாங்க, இல்லை நம்ம போனால் ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்திசாலித்தனமா தாவேக்காவை காமிச்சு அவங்க 3 சீட்டு கூட வாங்கிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டாங்க, 28+1. அதே மாதிரி தேமுதிக, காங்கிரஸ் வர லேட் ஆகுது, திமுக கூட்டணியில ஒரு பெர்செப்ஷன் காங்கிரஸ் வரல, தலைவலியா இருக்கு அப்படின்னு அந்த பெர்செப்ஷனை மாத்தணுங்கிறதுக்காக திமுக ஓபிஎஸ்ஐயும் தேமுதிகவையும் சேர்த்துக்கிட்டாங்க. இதுல லக்கி பிரைஸ் அடிச்சது தேமுதிகக்கு தான். தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி டிஎம்கே கூட்டணி இது ஏடிஎம்கேல தரேன்னு சொல்லி கொடுக்கல. பட் இவங்க இங்க ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. 10 சீட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. 10+1, அதாவது 0.45% தான் ஓட்டு இருக்கு. 0.5% கீழே ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம்னு பேரம் பேசி பயங்கரமான லக்குன்னா 2026 ஜாக்பாட்னா அவங்களுக்கு தான். அதுல எவ்வளவு சீட்டு ஜெயிக்க போறாங்கிறது வேற. பட் அவங்க கூட தாவேக்காவோட வரத்துக்கு தயாரா இல்லை. இப்ப சசிகலா வரப்போறாங்க, பெரியவர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் பெரியவர் வரப்போறாரு தாவேக்காவுடன் சொல்றாங்க. பட் வந்த மாதிரி தெரியல, யாரும் போற மாதிரி தெரியல. ஸோ அப்படிதான் இருக்கு. இதுக்கு நடுவில் நேற்றுக்கு மக்கள் நீதி மையத்துடன் முதல் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்திருக்கு. கட்சியோட பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி கொடுத்தாரு. அந்த இது பேச்சுவார்த்தை முடிஞ்சு சுமூகமா நடந்தது. நாங்க எங்களால எந்த அளவு பங்களிப்பு கொடுக்க முடியும், நாங்க எந்தெந்த ஏரியாலாம் நாங்க திமுக கூட்டணிக்கு உதவ முடியுங்கிறத நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம் டேட்டாவோட. இது முதல் கட்டம் தான். நாங்க எங்களோட லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அவங்க முதல்வர்கிட்ட பேசிட்டு சொல்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பொறுத்தவரையே நம்ம பேரம் பேசுற கட்சி கிடையாது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு போற கட்சி கிடையாது. நம்ம பிஜேபி எதிர்ப்பு அதுல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அதனால சீட்டு முன்ன பின்ன இருந்தாலும் இந்த முறை சட்டமன்றத்துக்கு நம்ம நிச்சயமாக மக்கள் நீதி மையத்திலேருந்து ஆட்கள் போறாங்க. அது மிக முக்கியம். அது எத்தனை சீட்டுங்கிறது விரைவில் அறிவிப்பாங்க. வேர்ல்டு கப்பை பொறுத்தவரைய ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல நியூசிலாந்து அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதாவது வெற்றின்னா சாதாரண வெற்றி கிடையாது, அதிரடி வெற்றின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 170 அடிக்கணும், 20 ஓவர்ல 170 அடிக்கணும். ஸோ 169 அடிச்சிட்டாங்க. ஒரு 120 130 தான் வர்ற மாதிரி இருந்தது. மார்க்கோ யான்சன் நல்லா விளையாண்டு ஒரு 169 வரை கொண்டு வந்துட்டாரு. கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா 13 ஓவர்ல அடிக்கிறாங்க. 13 ஓவர் கூட முடியல, 12.5 ஓவர்ஸ்ல அடிக்கிறாங்க. அதுவும் ஃபின்னால அடிச்ச அடி இருக்கே, அந்த மாதிரி ஒரு நாக்கு நான் பார்த்ததே இல்லை. பயங்கரமான நாக்கு. 33 பால்ல 100லாம் அன்பிலீவபிள். T20 எங்கேயோ போயிடுச்சு. என்ன பேட்டிங் அவ்வா! அதாவது இதுல என்னன்னா, நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்தவரைய மோஸ்ட் ஆஃப் தேர் கேம்ஸ் அவங்க விளையாண்டது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத், அங்கதான் அவங்க விளையாண்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒரே கிரவுண்டு, அவங்க ஒரே ஹோட்டலு, ஒரே கிரவுண்டு, அங்கேயே ஒரு 90% மேட்ச், ஒரு மேட்ச் தான் டெல்லிக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லா மேட்சும் அங்கேயே விளையாண்டாங்க. பழக்கப்பட்ட எல்லாமே அந்த பவுண்டரி லைன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த பவுண்டரி ஷார்ட்டா இருக்கு, எந்த பவுண்டரி லாங்கா இருக்கும், பிச்சு டியூ வருமா வராதா, பிச்சில் ஸ்பின் எடுக்குமா எடுக்காதா, இது எல்லாமே அவங்க டே மேட்சும் அங்கே விளையாண்டுருக்காங்க, டே நைட்டும் விளையாண்டுருக்காங்க. அந்த கிரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி. அந்த கோச் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு, சவுத் ஆப்பிரிக்கன் கோச் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு. அவர் என்னன்னா சோக்கர்ஸ்ங்கிறாங்க, அப்பெல்லாம் நான் இருந்திருந்தேன்னா அப்படி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்புறம் இது அகமதாபாத் எங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி, ஃபைனல் போயிடுவோம், அந்த ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிப்போங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னாரு. பட் அவங்க செமிஃபைனலே அடி வாங்கி வெளில போயிட்டாங்க. ஆனா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரை சூப்பரா விளையாண்டாங்க.
8 மேட்ச் விளையாண்டாங்க, அதுல 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 8வது மேட்ச் தோத்து வெளியே போறாங்க. அவங்க இந்தியாவை ஜெயிச்ச ஒரு டீம். அது ஒரு வேக்கப் கால் இந்தியாவுக்கு. அதாவது லீக் மேட்ச்ல ஒரு மேட்ச் தோக்குறது நல்லதும்பாங்க. எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டே வந்துட்டு நாக் அவுட்ல வெளியில போறதை விட லீக் மேட்ச் ஒரு மேட்ச் தோத்தோம்னா நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம் அப்படிங்கிறத சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அப்படி இந்தியா வந்து கரெக்டா சஞ்சு சாம்சனை கொண்டு வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் மாத்தி பண்ணாங்க. இப்ப வந்து மிஸ்ட்ரி போலரா இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தியை வந்து எல்லா டீமுமே அழகா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா குல்தீப் யாதவை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது இன் பிளேஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. முதல்ல இந்தியா வந்து இங்கிலாண்டை ஜெயிக்கணும். இன்னைக்கு இங்கிலாந்து மேட்ச் மிக முக்கியமான மேட்ச். இங்கிலாண்டும் நல்ல குவாலிட்டியான டீம், சரியான டீம். இன்னைக்கு வந்து வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்க போற செமிஃபைனலு. ஹாரி ப்ரூக் நல்ல டேலண்டான பிளேயரு. இதுவரைய சால்ட்டு அதே மாதிரி பட்லர் 2 பேரும் ஒழுங்கா விளையாடல. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்காம இருக்கணும். இந்தியா வந்து சேஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்கள பேட் பண்ண வச்சு பிலோ 200 170 180க்கு அவங்கள சுருட்டிட்டு திருப்பி நம்ம அடிச்சு ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா 250க்கு அடிக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பயங்கரமான போலரு. பேஸு பவுன்ஸு ஸ்லோயர் வேற போடுறாரு. அந்த மாதிரி டிஸ்கைசிங் போலிங்கா இருக்கு. அவரை கொஞ்சம் பார்த்து ஆடணும். அவரும் அதே மாதிரி ஆதில் ரஷீத் நல்ல ஸ்பின் போலரு. இவங்க 2 பேரையும் பார்த்து கரெக்டா விளையாடணும். இந்தியா ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் ஆன் March 8 நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் டு டீம் இந்தியா. சில பர்த்டேஸ் விட்டு போச்சு. அதாவது நம்ம ரைட்டர் சுஜாதா, நம்ம கௌதம் மேனன், அவங்களோட மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர், இவங்களோட பர்த்டே எல்லாம் சமீபத்தில் முடிஞ்சுது. அதெல்லாம் விட்டு போச்சு. இன்னைக்கு வந்து ஆக்டர் நாசர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ ஆக்டர் நாசரை பொறுத்தவரைய நடிகர் நாசர், இயக்குனர் நாசர், தயாரிப்பாளர் நாசர், ஸோ கமல்ஹாசனுடைய நண்பர் நாசர், கமல்ஹாசனுடைய குடும்ப நண்பர் நாசர்னு பல முகங்கள் நாசருக்கு உண்டு. நாசர் வந்து மிகச்சிறந்த நடிகர். கே பாலச்சந்தருடைய அந்த பள்ளியிலிருந்து வந்த மற்றும் ஒரு மாணவர். கல்யாண அகதிகள் படம் தான் அவருடைய முதல் படம். அதுலதான் கேபி சார் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுல இருந்து வந்து நாயகன் படத்துல வந்து ரகுவரன் நடிக்க வேண்டியதா இருந்து ரகுவரன் ஒழுங்கா ஷூட்டிங்கு வராம அந்த வாய்ப்பு வந்து நாசருக்கு போய் நாசர் அந்த கதாபாத்திரத்துல நடிச்சதுக்கு அப்புறம் மணிரத்னத்துக்கும் கமல் 2 பேருக்குமே பிடித்த நடிகரா மாறி தொடர்ந்து அவங்களுடைய படங்கள், அது வந்து அபூர்வ சகோதரர்கள் கமல்ஹாசனுடைய சொந்த படம், அப்புறம் மைக்கேல் மதன காமராஜன், அப்புறம் இது நம்ம தேவர் மகன் 92 தேவர் மகன், அப்படியே வரிசையா முக்கியமான படங்கள் எல்லாத்துலயுமே நாசருக்கு அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அது குருதி புனலா இருக்கட்டும், அவ்வை சண்முகியா இருக்கட்டும், விஸ்வரூபமா இருக்கட்டும், மகளிர் மட்டும்னு அவருக்காகவே ஒரு சொந்த படம் எடுத்ததா இருக்கட்டும், இப்படின்னு அவருடைய நாசருடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து விருமாண்டியா இருக்கட்டும், விருமாண்டியில வரக்கூடிய அந்த ஜெயிலர் ரோலா இருக்கட்டும், எல்லாமே அது எல்லா படங்கள்லயும் நாசருக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். அவர் வந்து அதை பிரமாதமா பண்ணியிருப்பாரு. தக் லைஃப்ல கூட பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி அவர் நாசரை பொறுத்தவரைய கமல் நாசர்னு சேர்ந்தா அந்த கூட்டணியே தனியா இருக்கும். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கௌதம் வாசுதேவ் மேனன் கமல்ஹாசனுடைய தீவிரமான ரசிகர். ஸோ அவர் வந்து திருச்சி இங்க நம்ம மூகாம்பிகை இன்ஜினியரிங் காலேஜ் படித்த காலத்திலேருந்தே அவர் தீவிர கமல் ரசிகர். வேட்டையாடு விளையாடுல கூட கீரன் ஒரு காட்சி வச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ். அதே மாதிரி நம்ம ரைட்டர் சுஜாதா கமலுடைய மிக க்ளோஸ் ஃப்ரெண்டு. கமலுக்காகவே விக்ரம் படம் எழுதினவர். குமுதத்துல கதையாகவும் படமாகவும் அது வந்தது. அப்படிப்பட்டவர் தசாவதாரம் ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் பண்ணப்ப கூட அவர்கிட்ட சுஜாதாட்ட கமல் சார் சொல்லுவார். 2 பேரும் பேசுவாங்க, இது இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன்னு டெவலப் பண்ற சுஜாதாட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் கமல் சார். அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவருடைய நினைவு எப்பொழுதுமே நமக்கு இருக்கும். அதே மாதிரி வித்யாசாகரை பொறுத்தவரைய அன்பே சிவம் படத்துக்கு அவர் கொடுத்த பங்களிப்பு, அவருடைய மியூசிக் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருந்தாரு. பூவாசம் புறப்படும் பெண்ணே அந்த பாட்டெல்லாம் இருக்கும். அதுல வந்து எஸ்பிபி பாடின பாட்டு படத்துல இல்லாதது எல்லாருக்குமே வருத்தம். கமல் சார் உட்பட எஸ்பிபி உட்பட
எல்லாருக்குமே வருத்தம். அது அந்த பாட்டு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்பிபியே ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. கமல் சாரும் அதுல வந்து பேசியிருப்பாரு. அப்படிப்பட்ட வித்யாசாகருக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ்.